எல்லாம் அந்த மூலிகையின் நுனியிலிருந்து தான் தொடங்கியது. காங்கேயா, இந்த நிலம் உனக்கு சொந்தமானதல்ல, நீதான் இந்த நிலத்திற்கு சொந்தமானவன் என்று என் தாத்தா சொன்னபோது அதன் ஆழம் எனக்கு புரியவில்லை. அந்த பாடங்கள் தான் இன்று என்னை ஒரு மெய்ப்பானாக மாற்றியிருக்கிறது. மேகங்கள் உரசிச் செல்லும் மலைச்சரிவுகள், தூரத்தில் கேட்கும் அருவியின் ஓசை, இதுதான் எங்கள் உலகம். வெளியுலகின் இறைச்சில் ஏதும் இல்லாமல் இயற்கையின் மடியில் ஒரு குழந்தை போல பாதுகாப்பாக இருந்தது எங்கள் கிராமம். ஆனால் அந்த அமைதி நீண்ட நாள் நீடிக்கவில்லை. கருப்பு புகையை கக்கிக் கொண்டு, காட்டின் மௌனத்தை சிதைத்து கொண்டு அந்த ராட்சச வாகனங்கள் உள்ளே நுழைந்தன. அவை வெறும் வண்டிகள் அல்ல, எங்கள் வாழ்வாதாரத்தை விழுங்க வந்த அரக்கர்கள். வெள்ளை உடை அணிந்த அந்த மனிதர்கள் மேஜை நிறைய பண மூட்டைகளை அடுக்கி வைத்தார்கள். உங்களுக்கு பணம் தருகிறோம், இந்த நிலத்தை எங்களுக்கு தாருங்கள் என்று அவர்கள் சொன்னபோது எங்கள் முன்னோர்களின் ஆன்மா அங்கே அவமானப்படுத்தப்பட்டது. அதிகாரத்தின் ஆணவத்தை பார்த்து என் தாத்தா அஞ்சவில்லை. தன் விரலை உயர்த்தி அவர் கர்ஜித்த போது அந்த பணமூட்டைகள் அர்த்தமற்று போயின. எங்கள் உயிர் போனாலும் ஒரு பிடி மண்ணை கூட தரமாட்டோம் என்ற அவரின் உறுதியே எங்கள் கிராமத்தின் நம்பிக்கையானது. மூலிகை பறிக்கும் வேளையிலும் என் நண்பன் செங்கனின் மனம் திசை மாறி இருந்தது. இங்கே என்ன இருக்கிறது? நான் இந்த மையத்திற்கு போகப் போகிறேன் என்று அவன் சொன்னபோது அவன் கண்களில் தெரிந்த அந்த பேராசை என் இதயத்தை பிளந்தது. நட்பு ஒரு புறம், கொள்கை ஒரு புறம். காவி உடையில் நான் மண்ணை காக்க நின்றேன். கருப்பு உடையில் அவன் மாற்றத்தை தேடி ஓடினான். அந்த அருவிக்கு முன்னால் நாங்கள் பிரிந்தபோது எங்கள் இருவருக்கும் நடுவே ஒரு நீண்ட மௌனம் விழுந்தது. பிரிவின் துயரம் தாங்காமல் அவனை தேடி நான் அந்த மையத்தின் அருகில் சென்றேன். அங்கே வானத்தை தொடும் அளவுக்கு எழுப்பப்பட்டிருந்த அந்த மதில் சுவரை தொட்டபோது என் விரல்களில் ஒரு மரணம் போன்ற குளிர்ச்சி படர்ந்தது. வானம் கருத்து மின்னல்கள் வெட்டின. ஏதோ ஒரு மிகப்பெரிய விபரீதம் அந்த சுவருக்கு பின்னால் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை என் உள்மனம் எச்சரித்தது. என் நண்பன் அந்த மாயக்கோட்டைக்குள் தொலைந்து போயிருப்பதை உணர்ந்து என் கண்கள் கலங்கின. அவர்கள் கட்டியிருக்கும் அந்த பிரம்மாண்ட மையம் எங்கள் காட்டை சுடுகாடாக்க காத்திருக்கிறது. செங்கனை மீட்கவும் இந்த மெய்யை காக்கவும் மெய்ப்பான் இப்போது தன் முதல் அடியை எடுத்து வைக்கிறான். போர் தொடங்கிவிட்டது.